வீட்டுல ஒரு இடத்தை கேட்டு தன் மனைவி கிட்ட கேட்டு சண்டை போடுறாருன்னு சொல்றதே ஒரு வரதட்சணை தான். அப்ப சீமான் அவர்கள் மீதும் வரதட்சணை கொடுமை கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, போலீஸ் விசாரணையில இருந்த அஜித்குமார் வீட்டுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் போய் ஆறுதல் சொல்லியிருக்காரா? என்ன சீமான் நடிப்பா அப்படின்ற ஒரு வீடியோவை விஜயலட்சுமி அவர்கள் நேத்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்றத பத்தி பார்க்கலாம். போலீஸ் விசாரணையில இறந்த அஜித்குமார் வீட்டுக்கு போய் நாம் தமிழர் கட்சி சீமான் ஆறுதலா? என்ன சீமான் நடிப்பா? நடிப்பா? எங்க அக்காவை தெரியுதாடா? எங்க அக்காவை தெரியுதா? பேரலிசிஸ் ஆகி 4 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறாங்களே, எங்க அக்காவை தெரியுதா? 17 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கதறிட்டு உங்ககிட்ட நாங்கள் நின்னோமேடா. இன்னைக்கு அஜித்குமாரோட அம்மா கதற மாதிரிடா எங்க அம்மா கதறினாங்க. என்னடா பண்ண எங்க குடும்பத்தை? என்ன பண்ண? இன்னைக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்னைய கதற விட்டுருக்கிறியா? தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்னு, அவனை நம்பவே நம்பாதீங்க. என்னைக்கு அவன் எனக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டினானோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அவன் என்ன மாதிரி ஒரு நாயின்னு சொல்லிட்டு.